children, very happy morning. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாஸ்ல டே 14ல பேராகிராஃப் படிக்க போறோம். எல்லாருமே சவுண்ட்ஸை கிளியரா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்ட்ஸை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேராகிராஃப் படிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த கிளாஸ்ல கிளியரா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கும்போது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம், ஹெசிடேட் ஆக வேண்டாம், ஷையா ஃபீல் பண்ண வேண்டாம். தப்பாவே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை திருத்திக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் தயங்க வேண்டாம். இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, கீழே விழுந்துருவீங்க, ஒன்று சைக்கிள் ஓட்டத்தை நிறுத்திடுவீங்களா? இல்லை தடுமாறி குரங்கு படல் போட்டு அப்புறமா ஒன் சைடாக ஓட்டி அப்புறம் மேலே உட்காந்து ஓட்டி கையெல்லாம் விட்டு ஓட்டி மாஸ்க் காட்டுவீங்கல்ல, அது மாதிரி தான் இங்கிலீஷ் படிக்கிறதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இது ஒரு லிட்ரேச்சர் கிளாஸ் கிடையாது, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ரீட் பண்ண தான் கற்றுக்குறோம். ஓகேவா? இன்னைக்கு போகலாமா கிளாஸ்க்கு? இந்த புக்கில் இருந்து தான் ஒரு குட்டி பேராகிராஃப் நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் நாங்களே இந்த ஃபுட்டு புக்கை படிக்க போகிறோம். எப்படி அதை சவுண்ட்ஸ் வச்சு படிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ. ஹாய் சில்ட்ரன், இவங்க தான் கிரிஜா. இன்னைக்கு இவங்களை வச்சு தான் நம்ம படிக்க வைக்க போகிறோம். சரியா? அவங்க ஆவரேஜாக படிப்பாங்க. இன்னைக்கு இது நியூ பேராகிராஃப் இல்லையா, எப்படி படிக்க ட்ரை பண்ணுறாங்க, எந்த வேர்ட்ஸ் ஈஸியாக படிக்கிறாங்க, எந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் தடுமாறாங்க, அப்போ நான் எப்படி சவுண்ட்ஸ் சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி தான் படிக்கணும். சரியா? வாங்க போர்டை காமிங்க. இப்ப பாருங்க, இவங்க மாஸ்ட்னு சொல்றாங்களா? ஓ ஓ இஸ்ட் இஸ்ட் சேர்த்து சொல்லுங்க. மோஸ்ட் மோஸ்ட். ஏன்னா ஓக்கு ரெண்டு சவுண்ட், நம்ம ஆ சவுண்ட் எடுத்துக்கோம், ஓ சவுண்ட் எடுத்துக்கோம். அதனால அவங்க மாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை திருத்தி மோஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபுட் ஃபுட் குட் இஸ் குட் brown at very good large super from. இப்போ இவங்க இத ஃப்ரம்ஸ் ன்னு சொல்றாங்களா? இப்போ வாங்க இது சவுண்ட் சொல்லுங்க. if if for very good ir for in for சரி from if இருங்க if in for in from forms very good. if from ist fromst. இப்ப fromst ன்னு சொல்றாங்களா? இப்ப இவங்களை எப்படி இத கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. if from ir சரி சொல்லுங்க. for form ir form air is formas. okay, formas வந்துச்சா? okay. grow good. it's crabs. நல்லா படிங்க, கரெக்ட்டா படிங்க. it's crabs. okay, good. it's such. is as. is day. is vegetables. படிங்க. it fruit. good. and okay. ins grinds. okay, good. is some. super, good. paper. good. 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 ow grow. good. in on. okay, good. egg. g for egg. இருங்க, பொறுமையா படிங்க.
ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாங்கங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. ட்ரையல் பார்க்கல நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரீட் பண்ண விட்டுட்டோம், அதனால கொஞ்சம் தடுமாறுறாங்க. எக் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் மிஸ்டேக் வரும். நம்ம தான் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணணும். போக போக அவங்க திருத்திப்பாங்க. சரிங்களா? ஓகே இருங்க, இது மூணையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். எக் ஆர் சேர்த்து சொல்லுங்க. எக் ஆர் கார் மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரியா? கார் ஓகே கார் D for id n garden இல்ல இத கரெக்ட்டா திரும்ப படிங்க. egg a ear gar it a id a day in day in garden ஓகேவா? நல்லா படிச்சாங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தவே கூடாது. நம்ம குழந்தைங்கள நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அப்போதான் அவங்க வந்து ஓகே நம்மளாலே இங்கிலீஷ் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிப்பாங்க. ஃபஸ்ட்டே நம்ம டிமோட்டிவேட் பண்ணவே கூடாது. சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜி வந்து இஜ் அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் சியை வந்து இஸ்ஸுன்னே மேக்ஸிமம் சொல்லுவாங்க. சிக்கு சவுண்டு இக், அதே மாதிரி ஜிக்கு சவுண்டு இக்கு. அது போக போக படிக்க படிக்க அவங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். பை ப்ராக்டிஸ் தான் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. இன்னொரு கிட்ஸ் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரியா? நாங்கள் இது வந்து நாங்கள் ட்ரையல் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக ரீட் பண்ணது. கிரிச்சோக்கு ஜோர ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகே சில்ட்ரன், இப்போ விகாசினி உங்களுக்காக இதை ரீட் பண்ணி காமிப்பாங்க, பார்க்கலாம் வாங்க. Where does food come from? Most food is grown at large farms. Farmers grow crops such as vegetables, fruit and grains. Some people grow in own garden. Excellent. Learning is easy.